ஆனந்த பூங்காற்றி. தனலட்சுமி, தனலட்சுமி அக்கா கூப்பிட்டீங்களாக்கா? தனம் கொஞ்சம் வாயேன். என்ன விஷயம்க்கா? சொல்லுங்கக்கா. ரொம்ப முக்கியமான விஷயம்மா, வீட்டில் போய் பேசலாமா? அக்கா பையன் தூங்கினுக்குறாங்க்கா, என்ன வந்தாலும் சொல்லுங்கக்கா. ஓ அப்படியா, குழந்தை தூங்குறானா? சரிம்மா. அது ஒன்றும் இல்லை, என் பையனுக்கு பொண்ணு பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன். என்னக்கா நீங்கள் என்கிட்ட வந்து கேட்குறீங்களே? ஏம்மா அப்படி சொல்கிற? இல்லைக்கா, நீங்கள் பெரிய பணக்காரங்க, உங்கள் லெவலுக்கெல்லாம் பொண்ணு பார்க்கணுன்னா எனக்கு தெரிஞ்ச பொண்ணெல்லாம் இல்லைக்கா. எனக்கு ஏதோ எங்களை மாதிரிக்கிற மிடில் கிளாஸ் பொண்ணுங்க தாங்க்கா தெரியும். உங்கள் லெவலெல்லாம் இங்கே பாரு தனம், எனக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை. பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், அதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அந்த பொண்ணு ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல. நிஜமா அக்கா சொல்கிறீங்க? பரவாயில்லக்கா, உங்களுக்கு பெரிய மனசு தான். ஆமாம்மா, என் வீட்டிலே பணம் காசு சொத்து எல்லாமே நிறைய இருக்குது. இதில் வர பொண்ணு வேற எடுத்துன்னு வரணுமா என்ன? கடவுள் புண்ணியத்தில் என் புருஷனும் என் பிள்ளையும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. எங்களுக்கு அதுவே போதும். பரவாயில்லக்கா, இவ்வளோ வசதியாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நல்லவங்களா தாங்கிறீங்க. சரிக்கா, நான் தெரிஞ்ச பொண்ணு இருந்தால் சொல்கிறேங்க்கா. நான் ஏன் புரோக்கர்கிட்டலாம் சொல்லி வைக்காமல் உங்ககிட்ட சொல்கிறேன்னு தெரியுமா? எப்பவுமே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப முக்கியமானவங்க. சொந்தக்காரங்களுக்கு அடுத்தது அவங்க தான் நம்மளுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா வந்து நிற்பாங்க. நாங்கள் எப்படி வாழறோம், எங்கள் குடும்பம் எப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீ பொண்ணு பார்ப்பல்ல, அதனால தான் சொல்கிறேன். சரிக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்து சொல்கிறேங்க்கா. ஆமாம், எவ்வளோ சவரம் நகை போடணுன்னு எதிர்பார்க்குறீங்க? நான் தான் எப்பயே சொல்லிட்டேனே தானோ, என்கிட்ட காசு சொத்து எல்லாமே இருக்குதுன்னு. பொண்ணு கட்டின துணியோடு வந்தால் போதும். ஐயோ கடவுள், எனக்கு பொண்ணு கொடுக்காம போயிட்டாரே. உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கலாம், பொண்ணுங்க கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. சரிம்மா தனம், பொண்ணு இருந்தால் பார்த்து சொல்லு. சரிக்கா சரிக்கா, சொல்கிறேங்க்கா. சரி தனம், என் பொண்ணு தனியாக இருக்கா, நான் வரேன். சரிங்கக்கா. பரவாயில்ல, இந்த அம்மா பணக்காரியாக இருந்தாலும் கெத்துலாம் காட்ட மாட்டேங்குது, திமிராலாம் நடந்துக்கல. ஆமாம், நம்ம எங்கேருந்து போய் பொண்ணு பார்க்குறது? இப்போ நம்ம சொந்தக்காரங்களையும் யாரும் கிடையாது, எந்த பொண்ணை பார்க்குறது? பார்க்கலாம், நம்மளை நம்பி சொல்லிக்கிறாங்க, சொல்லனா எப்படி? ஏய் மது, நீ என்னடி அப்படியே நிற்கிற? போடி, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா போ. பயமா இருக்கு வரும். அந்த ஆன்ட்டி அம்மாவை பார்த்துச்சுன்னா என்ன சொல்ல போகுதுன்னே தெரியல. நான் இருக்கேன்லடி, நீ எதுக்கு கவலைப்படுற? போ. ஏய் மது நில்லு. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அம்மா ஏம்மா, ஏன் அப்படி கேட்குறீங்க? எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத மது. அந்த ருக்காக்கா வந்து எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. என்ன மது, என்ன அப்படி நிக்கிற? அம்மா, எதுக்கு அழற? மரியாதையா உண்மையை சொல்லு. யார் அந்த ரெண்டு பசங்க? அம்மா வாயை மூடுமா. ஏய், நீ இந்த விஷயத்துல தள்ளிடாத, போய் ஓரமா நில்லு போ. உண்மையை சொல்லு மது, யார் அந்த பசங்க? அம்மா அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதும்மா. தெரியாம உன்னை எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க? அந்த ருக்காக்கா தான் தெளிவா சொல்லுதே. உனக்கு மெயின் ரோட்ல இருந்து உன்கிட்ட தான் பேசிட்டு வந்தானுங்கன்னு சொல்லுதே. அம்மா, அவனுங்க என்கிட்ட பேசிட்டெல்லாம் வரலம்மா. அவங்க என் பின்னாடியே வந்திருக்காங்க. உண்மை தெரியாமல் நீங்கள் பேசாதீங்கம்மா. உனக்கு நான் ரொம்ப ஓவரா செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதான் என் பேரை இப்படிலாம் கெடுத்துட்டு இருக்க. ரோட்ல போற வரவெல்லாம் என்னை வந்து குறை சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சுல. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். உன்னை எதுக்கு நான் காலேஜுக்கு காசு கட்டி படிக்க வைக்கிறேன்? அம்மா தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதம்மா, நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலம்மா. பொய் சொல்லாத மது. அம்மா என்ன சொல்லி வளர்த்தேன்? எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட மறைக்க கூடாது, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்கன்னு தானே சொல்லியிருக்கேன். ஒரு நார்மல் அம்மா மாதிரியா நடந்துகிட்டு இருக்கேன் நான். இப்போ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் நடந்துக்கிட்டேன் உங்ககிட்ட. அப்போவும் நீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல? சொல்லு, யார் அந்த பசங்க? எதுக்கு அவங்க கிட்ட பேசிட்டு வந்த? சொல்லு மது. அம்மா என்னடி வித்து வளர்த்த பிள்ளைங்களை நம்ப மாட்டேன், ஏதோ ஒரு கிளவி சொல்றதை தான் நம்புவல்லம்மா. நீ பேசாத, அமைதியா இருன்னு சொல்லிட்டேன். நீ சின்ன பொண்ணு, உனக்கு இதெல்லாம் புரியாது. இவளே இப்படி நடந்துக்கிட்டா இவளை பார்த்து நாளைக்கு நீயும் இப்படி பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அம்மா மென்டல் மாதிரி பேசாதம்மா. அவ அப்படிலாம் பண்ணல, நீ பாத்தியா அவ அப்படி பண்ணதே? அவங்க தான் தெளிவா சொல்லிட்டு போறாங்களேடி, இவகிட்ட அவங்க பேசிட்டு வந்தாங்கன்னு. மா பைத்திய மாதிரி பேசாதம்மா. அந்த பசங்க பின்னாடி வந்தது உண்மைதான், ஆனா இவ பின்னாடி ஒன்றும் வரல. அவங்க அறிவக்காவோட ஹஸ்பண்டை தேடி வந்திருக்காங்க. என்னடி புது கதையா சொல்ற? கதைலாம் இல்லம்மா, உண்மைதான். நீ வேணா அறிவக்காவை கூப்பிட்டு கேட்டுப்பாரு. இது உண்மையா இருந்தா இவ்வளவு நேரத்துக்கு அறிவே வந்து என்கிட்ட சொல்லியிருப்பாளே. அம்மா அறிவக்காவை கூப்பிட்டு கேளுன்னு சொல்லிட்டேன். நீ வாயை மூடி நீ இருன்னு சொல்லிட்டேன் நான். என்ன மது, நான் கேட்கறதுக்கு பதிலே இல்லை. ஏன் இப்படி பண்ண சொல்லு. அம்மா ஏம்மா இப்படிலாம் பேசுற? நீ பண்ண வேலைக்கு நான் வேற என்ன பேசுறது சொல்லு. எங்க அம்மா அப்பயே சொன்னாங்க, 12வது வரைக்கும் படிச்சது போதும், பிள்ளைங்களுக்கு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுன்னு. நான் தான் அவங்க பேச்சை கேட்காம உன்னை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சேன். இப்ப பாரு, என் மூஞ்சில கரிய பூசிட்ட நீ. இந்த கிழவிங்களே டார்ச்சர் தான்ப்பா. அடியே வாயை மூடு கொஞ்சம். சொல்லு மது, வாயை திறந்து உண்மையை சொல்லு.
அம்மா இதாம்மா உண்மை. இதுக்கு மேலே என்னம்மா சொல்றீங்க? இப்படிலாம் வாயால கேட்டா நீ உண்மையை சொல்ல மாட்டேன் உன்னை. அம்மா விடுமா? வேணாம்மா, அம்மா. நிறுத்துங்கக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவக்கா மது, நீ இப்படி வாயேன் கொஞ்சம். அக்கா, எனக்கா பிரச்சனை? எதுக்கு மது அடிக்க போறீங்க? அவ பண்ண வேலைக்கு பின்ன என்ன கொஞ்சமா செய்வாங்க? என்னக்கா, ஏன்க்கா அப்படிலாம் பேசுறீங்க? பின்ன என்ன அறிவு, நான் இவளுங்களை எவ்வளவு நல்லா அழகா வளர்க்குறேன். ஆனா இவ என் மானத்தையே வாங்கிட்டு வந்து நிக்கிறா. அந்த ருக்காக்கா வந்து என்ன பிள்ளைங்களை வளர்த்துருக்கீங்கன்னு எனக்கு கிழின்னு கிழிச்சிட்டு போகுது. அசிங்கமா இருக்கு அறிவு. என்ன நடந்ததுன்னு உண்மையை கேட்டா உண்மையே சொல்ல மாட்டா. ஓ, இதெல்லாம் அந்த கிளவி ஸ்டார்ட் பண்ணி விட்டு போனதா? சரிக்கா, அந்த கிளவி என்ன சொல்லுச்சு? ஏய் இந்த பக்கம் வா. இவ யாரோ 2 பசங்க கூட பேசிட்டு வந்திருந்தாலாமே. தெருவுல எல்லாம் பார்த்துட்டு இவள ஒரு மாதிரி பேசினாங்களாம். பாரு அறிவு எப்படி மானத்தை வாங்கி வச்சிருக்கானே. இவ அந்த பசங்க கூட பேசிட்டு வந்தா நீங்க உங்க கண்ணால பாத்தீங்களாக்கா? இல்லம்மா, அந்த அக்கா வந்து அப்படித்தானே சொல்லுச்சு. மெயின் ரோட்ல இருந்து இவங்க பேசிட்டு வந்தது அது பார்த்துதாமே. கிளவி வாயை திறந்தாலே புழுவுக்கா. ஒரு உண்மை கிடையாது அதுக்கு. அந்த கிளவிய நம்பியாக்கா பெத்த புள்ளைய அடிக்க போறீங்க நீங்க? நல்லா சொல்லுங்க அறிவக்கா. எத்தனை முறை சொன்னாலும் எங்க அம்மா எங்களை நம்ப மாட்டாங்க, அந்த கிளவியை தான் நம்புறாங்க. என்ன அறிவு நீயும் இப்படி பேசுற? அக்கா, நடந்த உண்மை என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் நானும் இவங்க வர்றதெல்லாம் மாடியில இருந்து பார்த்துட்டே தான் வந்தேன். அந்த பசங்க என் வீட்டுக்காரை தேடி வந்திருக்காங்கக்கா, வேலை விஷயமா. அட்ரஸ் தெரியாம அலைஞ்சு நின்றுருக்கானுங்க இங்கேயும் அங்கேயும். எதிர்ச்சியா அப்பதான் மதுவும் காலேஜ் விட்டு வந்திருந்தா இவனுங்க அட்ரஸ் தேடினா அங்கங்க அலைஞ்சிட்டு இவ பின்னாடியே வந்திருக்கானுங்க. அவனுங்களும் முன்னாடி வந்த மதுவை பார்க்கல, மதுவும் பின்னாடி 2 பேர் வந்ததை கவனிக்கல. இந்த கிளவிதான் மதுவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அங்கேயே நிக்க வச்சு அப்படி கேள்வி கேட்டுதுக்கா. எனக்கு மனசு தாங்க முடியாம கீழே இறங்கி வந்து என்ன நடந்ததுன்னு கேட்டா அப்பதான் அந்த பசங்க உண்மையா சொன்னானுங்க. இந்த மாதிரி மாதவன் ஒருத்தர் நாங்க தேடிட்டு வந்தோம், இவங்க தப்பு தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவனுங்க எல்லாத்தையும் சொன்னானுங்க. அதுக்கப்புறமா அந்த கிளவி கிட்ட கேட்டா, சாரி நான் தப்பா புரிஞ்சுக்கினேன்னு என்கிட்ட சொல்லிச்சுக்கா. குப்பை தொட்டியை தூக்கி அது மேலே போட்டுட்டு வந்தேன் நானு. என்ன அறிவு சொல்ற? அப்ப மது மேல எந்த தப்பும் இல்லையா? அவ மேல எந்த தப்பும் இல்லக்கா. அதானே நாங்க முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம், எங்களை நம்புறியா நீ? மது சாரிம்மா, அம்மா உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அந்த அக்கா பேச்ச கேட்டு. சாரி மது, அம்மாவை மன்னிச்சிரு. பரவாயில்லம்மா, இப்பயாச்சும் என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே போதும்மா. என்னை தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்கம்மா. நான் என்னைக்குமே உங்க பேச்சு அப்பா பேச்சு மீறி போக மாட்டேன். ஐயோ என் பிள்ளை எப்படி கேள்வி கேட்டுட்டேனே. பிள்ளை மனசு எப்படி கஷ்டப்பட்டிருக்கோம். அழாத மதுமா. மது அழாத, போய் முகத்தை கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா போ. சரிக்கா. பாவம்க்கா, அந்த பிள்ளைய போட்டு இப்படி கேள்வி கேட்டுட்டீங்களேக்கா. நான் என்ன அறிவு பண்றது? அந்த அக்கா வந்து தப்பு தப்பா சொல்லிடுச்சு என்கிட்ட. தெருவே பார்த்து இவள ஒரு மாதிரி பேசினாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு மனசே கஷ்டமாயிடுச்சு. அதான் அந்த கோவத்தெல்லாம் மது மேல காமிச்சிட்டேன். அக்கா, ஒரு காக்கா கூட இல்ல தெருவுல. நான் தான் சொல்றேன்ல, அதுக்கு வாயை திறந்தாலே பொய் தானு. அது என்னைக்குமே உண்மையை பேசாதுக்கா. தயவு செஞ்சு அது ஏதாவது சொல்லுதுன்னு நினைச்சிட்டு பசங்களெல்லாம் திட்டாதீங்க ப்ளீஸ். இனிமே அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். சரி போங்கக்கா, காஃபி கீஃபி போட்டு கொடுத்து சமாதானப்படுத்துங்க போங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அவ மனசுக்குள்ள. ஆமா அறிவு, அவ முகமே பத்தியா எப்படி ஆயிடுச்சு. நீ இங்கே உட்கார அறிவு, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு எல்லாம் சேர்த்து. ஃபர்ஸ்ட் நீங்க அவளை சமாதானப்படுத்துங்க போங்க. சரிம்மா அறிவு. அறிவக்கா, சொல்லு வர்மிகா. இந்த கிழமையை நம்ம சும்மாவே விடக்கூடாதுக்கா. இதை இப்படியே விட்டோம்னா நம்ம தெருவில் யாருமே ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒருத்தர் முடிய பிடிச்சி அடிச்சுக்கிற லெவல் வந்துருவாங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலம்மா. அதை நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன், அதை அடங்கவே மாட்டேங்குது. ஒரு 3 மாசத்துக்கு காலை உடச்சு வீட்டில் உட்கார வச்சாதான் திருந்தோம்னு நினைக்கிறேன். அக்கா, அதுக்கான ப்ராசஸ்ல இறங்கிடுவோமா? நீயே செட்டில் சேர்ந்துட்டியா? சரி, என்ன பண்ணலாம்? அம்மாக்கு தெரியாம அப்படி ஓரமா உட்காந்து நல்ல பிளானா போடுவோம் வாங்க. இதுக்கு மேல அந்த கிழவி எங்க அக்கா பேச்சுக்கு வரவே கூடாதுக்கா. அந்த மாதிரி சிறப்பான சம்பவம் செஞ்சு விட்டுணும். சூப்பர் டி. மது எதுக்கு ஏத்தாலும் பயந்துட்டே இருப்பா. நீ அப்படி இல்லை, ரொம்ப தைரியமான பொண்ணா இருக்க. உன் செட்டில் நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா இந்த பிளானை நம்ம சக்சஸ் பண்ணியே ஆகணும். ஓகே? டபுள் ஓகே.